சமத்துவ கல்லறை வேண்டி கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட பல்லாவரம், குரோம்பேட்டை, அஸ்தினாபுரம் மற்றும் அனாகபுத்தூர் பகுதியை சார்ந்த 12 ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் பொது கல்லறை வேண்டி மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதேபோன்று சிறுபான்மை கிறிஸ்தவ மக்கள் நலசங்கம் சார்பில் கோவிலம்பாக்கம், நன்மங்கலம் பகுதியை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மக்கள் தங்களுக்கு பொது கல்லறை வேண்டும் எனவும், ஏற்கனவே தாங்கள் மேடவாக்கம் கல்லறையில் இறந்த கிறிஸ்தவர்கள் அடக்கம் செய்து வந்த நிலையில் தற்பொழுது மேடவாக்கத்தில் அடக்கம் செய்யக்கூடாது என கூறுவதால் தங்களுக்கு பொது கல்லறை கேட்டு மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு அளித்தனர். மேலும் இதே பகுதியை சேர்ந்த இஸ்லாமியர்கள் கோவிலம்பாக்கம், நன்மங்கலம் பகுதியில் 4000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வாழ்ந்து வருவதாகவும் தங்களுக்கு பொது கபஸ்தலம் வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கிறிஸ்தவர்கள் சர்வே நம்பர் 217 கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை இல்லாததனால் மாவட்ட ஆட்சியரிடத்தில் நாங்கள் மனு கொடுத்து வந்திருக்கிறோம். எங்களுடைய மனு அநேக நேரங்களில் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதை நிராகரிப்பின் காரணமாக ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் எங்களுடைய மனுவை நிராகரித்திருக்கிறார்கள். எங்களுக்கென்று சமத்துவ கல்லறை தேவைப்படுகிறது. சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கென்று எல்லை வரைபாடு கிடையாது. அடக்கம் செய்வதற்கான எல்லை வரைபாடு கிடையாது. தமிழக முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு வந்து எங்களுக்கு தயவு கூறுமாறு அன்போடு கிறிஸ்தவர்கள் வேண்டிக் கொள்கிறோம். இலவசம் தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னோம். அதை ஆய்வு பண்ணி நடவடிக்கைகள் கலெக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தமிழக அரசும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் வட்டம் கோவிலம்பாக்கம், நன்மங்கலம் அந்த பகுதியிலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோங்க. என் பேர் அமானுல்லா ஷெரீஃப். நாங்கள் எங்கள் பகுதியில் இருக்கிற இஸ்லாமியர்கள் ஏறக்குறைய ஒரு 600 குடும்பங்கள் இருக்காங்க. ஒரு 4000லேருந்து 5000 பேர் வரலையே இருப்பாங்க. எங்களுக்கு சரியான அடக்க ஸ்தலம் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம். அதனால் அடக்க ஸ்தலம் வேண்டி மாவட்ட ஆட்சியருக்கு இன்றைக்கி மனு கொடுத்துருக்கோம். விளாத்திக்குளம் அருகே மின்னல் தாக்கி உயிரிழந்த பள்ளி மாணவி குடும்பத்தாருக்கு 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கி ஆறுதல் கூறிய சட்டமன்ற உறுப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே குரளையம்பட்டியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மின்னல் தாக்கி உயிரிழந்த 12ஆம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவி முத்து கௌசல்யா குடும்பத்தாரை விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் சந்தித்து முதலமைச்சரின் பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து 4 லட்சம் ரூபாய் அடங்கிய காசோலையை வழங்கி ஆறுதல் கூறினார். வட்டாட்சியர் ராமகிருஷ்ணன், வருவாய் ஆய்வாளர் ராணி, விளாத்திக்குளம் மத்திய ஒன்றிய செயலாளர் ராமசுப்பு, விளாத்திக்குளம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சின்னமாரிமுத்து, தூத்துக்குடி வடக்கு மாவட்ட முன்னாள் இளைஞரணி துணை அமைப்பாளர் இமானுவேல், கீழ விளாத்திக்குளம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நவநீத கிருஷ்ணன், கிளை செயலாளர்கள் கருப்பசாமி, முனியசாமி, விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீதர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். எல்லாம் இந்த வருஷம் மழை எல்லாத்துக்கும் கெடுத்து இந்த வருஷம் தான் 12 பரிசு எழுதியிருக்காளா? ஆடு மேய்க்க போயிருந்துருக்காப்புல, போயிட்டு ஆடு மட்டும் திருப்பி வந்திருக்கு. தமிழ்நாடு பார்மசி கவுன்சில் தேர்தல் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு பார்மசி கவுன்சில் தேர்தல் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் விழுப்புரம் மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. இதில் மருந்தாளுநர் சங்க மாவட்ட தலைவர் சுரேஷ் பாபு தலைமை தாங்கினார். விழுப்புரம் மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்க தலைவர் சின்னையா, மாவட்ட செயலாளர் குறிஞ்சி வளவன், மாவட்ட அமைப்பு செயலாளர் சத்யசீலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மருந்தாளுநர் சங்க மாவட்ட செயலாளர் விஜயபாஸ்கர் வரவேற்றார். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மருந்தாளுநர் சங்க தலைவர் வெங்கடேசன், செயலாளர் வெங்கடசுந்தரம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு
தமிழ்நாடு பார்மசி கவுன்சில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களான பாலாஜி, D2, முரளி கிருஷ்ணன், நாகேந்திர பிரசாத், ரவிக்குமார், சிவக்குமார் ஆகியோர்களை அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்க செய்தி தொடர்பு பிரிவு தலைவர் முல்லைக்குமார், மாவட்ட புரவலர் முத்து சரவணன், மொத்த வணிக பிரிவு தலைவர் ஹைதர் அலி, மக்கள் தொடர்பு அலுவலர் வேலு, மாவட்ட துணைத் தலைவர்கள் வெங்கடேச பெருமாள், சதீஷ், இணை செயலாளர் ராஜா முகமது மற்றும் திண்டிவனம் தாலுகா பொருளாளர் வெங்கடகிருஷ்ணன் மற்றும் தலைவர், செயலாளர், துணைத் தலைவர், பொருளாளர், சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் மருந்தாளுநர் சங்க மாவட்ட பொருளாளர் பலராமன் நன்றி கூறினார். மாவட்ட செயலாளர் மதிப்பிற்கு அண்ணன் திரு ஆர் புரிஞ்சிவளர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். மேடையில் பெற்றிருக்கும் பெரியோர்கள் அனைவரையும் வணங்கி, என்னுடைய சக மருந்து வணிக நண்பர்கள், மாவட்ட மருந்தாளர்கள் அவர்கள் அண்ணன் வணங்கி, இதை இந்த பர்பஸ் ஆஃப் வீட்டு 82 பார்மசிஸ்டாக பதிவு பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம இந்த இருக்கிற நானும் இதுவரை ஓட்டு போட்டது கிடையாது. நான் இது இவ்வளோ நாளாக இருக்கேன், எனக்கு ஓட்டு எனக்கு பேலட் பேப்பர் வருதான்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. நான் அதே மாதிரி தான், ஏன்னா கொஞ்சம் வெளிப்படையாக பேசினாலும் அவங்க அதாவது இதனுடைய மதிப்பு தெரியல. அதாவது ஒரு பார்மசி கவுன்சிலோட உறுப்பினர்னா என்னென்ன சாதனை பண்ணலாம், எப்போ போய் நம்ம அந்த சமயத்தில் அவர் கேட்ட சமயத்தில் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை. அதனால நான் இப்போ நம்முடைய சார்பாக நம்ம மாவட்டத்தில் நிறைய மருந்து கடைகள் கிட்டத்தட்ட 650 மருந்து கடைகள், 650 மருந்து கடை, ஒரு 60 ஹோல்சேல் கிடைக்கிறோம். வானூர் அடுத்த நாவர்குளத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு ஆதிபராசக்தி அம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத அமாவாசை பூஜை விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த நாவர்குளத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு ஆதிபராசக்தி அம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத அமாவாசை பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சண்டி வேள்வி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் மற்றும் ஆலய உறுப்பினர்கள் நாராயணன், ஆறுமுகம், ராம், ஏழுமலை, குப்பு உள்ளிட்ட சிவாச்சாரியார்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அம்பாள் நம்ம நினைச்ச காரியத்தெல்லாம் உடனே நினைச்சக்கூடிய நடத்தி தரக்கூடிய அம்பாள் பராசக்தி நம்ம எல்லாம் ओम श्री महागणपति स्वाहा स्वाहा ஆதிசிவனா தேவி அவளவ கையில் சுவரம் வேப்பமரத்து வேரிலே சிவபா. திண்டிவனம் நகர கிராம தேவதையான ஸ்ரீ சேத்துக்கால் செல்லியம்மன் என்கின்ற ஸ்ரீ மூங்கில் அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திண்டிவனம் நகர கிராம தேவதையான ஸ்ரீ சேத்துக்கால் செல்லியம்மன் என்கிற ஸ்ரீ மூங்கில் அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சிவபெருமான் மணமகனாக மற்றும் ஸ்ரீ மூங்கில் அம்மன் ஸ்ரீ பார்வதி தாயாராக அலங்கரிக்கப்பட்டு மணமக்களாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். முன்னதாக தாம்பூலம் மற்றும் மங்கள பொருட்கள் கொண்டு ஸ்ரீ மரகதாம்பிகை உடனுரை ஸ்ரீ திந்திரணீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து பக்தர்களால் கொண்டுவரப்பட்டன. மேலும் விநாயகர் பூஜையுடன் இனிதே தொடங்கியது. திருக்கல்யாண நிகழ்வுகள் கால்நடும் வைபவத்துடனும் மற்றும் கலச பூஜை, காப்பு கட்டும் நிகழ்ச்சி ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து ஸ்ரீ பார்வதி தாயாருக்கு மங்கள நான் அணிவிக்கும் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ பார்வதி தாயார் மற்றும் ஸ்ரீ சிவபெருமான் மணக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ RPV குடும்பத்தினர் செய்திருந்தனர்.
ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட 26 நபர்களுக்கு செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் மாவட்டத்தில் சுற்றுலா சென்ற அப்பாவி பொதுமக்களை தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதில் 26 பேர் உயிரிழந்தனர். இதற்கு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் காந்தி சிலை முன்பு செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் உயிரிழந்த 26 நபர்களின் ஆன்மா சாந்தி அடைய மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி மதுராந்தகம் நகர தலைவர் லோகு தலைமையில் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் நேருஜி, மாவட்ட செயலாளர் கெங்காதரன், மாவட்ட துணைத் தலைவர் கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு மௌன அஞ்சலி செலுத்தினர். மேலும் தீவிரவாதிகளுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். இதில் ஓபிசி மாநில செயலாளர் ஜீவா ஆனந்தன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் சதீஷ்குமார், மாவட்ட மகளிரணி தலைவி வேல்விழி, வட்டார தலைவர்கள் சத்யசீலன், வழக்கறிஞர் ஹரிபிரசாத், கருங்குழி பேரூர் தலைவர் முகமது ஜாவித், கருங்குழி பேரூர் துணைத் தலைவர் ராமலிங்கம், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பொதுமக்களை காஷ்மீரிலே சுற்றுலா சென்ற சுட்டுக் கொல்லப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்கு படுகொலை செய்யப்பட்ட போது இவர்கள் இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் மன்மோகன் சிங் அவர்களையே மிக அன்று பொது கல்லறை வேண்டி கிறிஸ்தவர்கள் மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட பல்லாவரம், குரோம்பேட்டை, அஸ்தினாபுரம் மற்றும் அனாகப்புத்தூர் பகுதியை சார்ந்த 12 ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் பொது கல்லறை வேண்டி மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் இந்த மனுவின் மீது உடனடியாக பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் 12 கூட்டமைப்பின் சார்பில் கூறுகையில், மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட இப்பகுதிக்கு தங்களுக்கு தனி பொது கல்லறை அமைத்து தர வேண்டுமென நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் எங்கள் பிரச்சனைகளை எடுத்துரைத்து மனுக்களாக அளித்தோம். மாவட்ட ஆட்சியர் அதை பெற்றுக்கொண்டு இம்மனுக்களின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் என குறிப்பிட்டனர். மெயின்டைன் பண்ண சொல்லி இவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல பாஸ்கெட் ஒப்படைப்பாங்க. கல்லறை அப்படிதான் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் அதே மாதிரி 3 வருஷத்துக்கு வர முறை வந்து வேற ஒருத்தருக்கு மாற்றினாங்க. 3 வருஷத்துக்கு வேற ஒருத்தருக்கு மாற்றினாங்க. இது எல்லாமே ஒரு சோசியல் ஒர்க் மூவ்மெண்ட்டோட தான் பண்ணிருக்காங்க. இப்போ அதுக்கு இந்த டைம் கொடுக்குற கல்லறைக்கும் பழைய கல்லறைக்கும் ஒரு எலெக்ஷன் மாதிரி நடத்தியாச்சும் நம்ம கார்பரேஷன் வச்சு பாசஸ்க்குள்ளே எலெக்ஷன் நடத்தி யார் அங்கே ஃப்ரீயாக பண்ண முடியும், ஃப்ரீயாக பண்ணக்கூடிய இன்றைக்கு நம்முடைய பல்லாவரம், குரோம்பேட், அஸ்தினாபுரம், அனகாபுத்தூர் போன்ற பல்லாவரம் தொகுதி இருக்கிற 12 ஊழியர் ஐக்கியங்களோடு இணைந்து ஒரு கூட்டமைப்பாக நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு பொது கல்லறைக்காக அரசு உத்தரவு போட்டிருக்க ஆணையின்படி ஒரு பொது கல்லறைக்காக நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்திருந்தோம். அவர் அன்போடு பணிவோடு எங்களுடைய கோரிக்கைகளை விசாரித்தார். அந்த கோரிக்கைகளை ஏற்றுட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஒதுக்கப்பட்டிருக்கிற கல்லறைக்கான இடங்களை நாங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கிறது ஏற்பாடு. செங்கல்பட்டு மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற புதிய நிர்வாகிகள் பதவி ஏற்பு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தின் 2025-2026 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் புதிய தலைவராக போட்டியின்றி இளம் வழக்கறிஞர் HD மகேஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டார். செயலாளர் செல்வகுமார் மற்றும் பொருளாளராக சுதன், இணை செயலாளராக ரகுபதி மற்றும் மகளிரணி துணைத் தலைவராக தேவதர்ஷினி, நூலகராக தீபா மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனிருத்தன், முனீஸ்வரன், புனிதவள்ளி, ஷாலினி ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவர்களின் பதவியேற்பு விழா செங்கல்பட்டு மாவட்ட வழக்கறிஞர் அறையில் நடைபெற்றது. புதிய நிர்வாகிகளுக்கு மூத்த மற்றும் இளம் வழக்கறிஞர்கள், முன்னாள் நிர்வாகிகள், காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம், PV களத்தூர் பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் R விஜயகுமார் என ஏராளமான வழக்கறிஞர்கள் மாலை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வழங்கினர். பதவியேற்பு விழாவில் மூத்த வழக்கறிஞர்கள், இளம் வழக்கறிஞர்கள் என
அனைவரும் கலந்து கொண்டு புதிதாக பதவியேற்ற அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வழக்கறிஞர்களுக்கும் சகோதரி வழக்கறிஞர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2024-25 ஆண்டில் இணைச் செயலாளராக பணியாற்றினேன். உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை வரவேற்று விருத்தாச்சலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் முருகேசன் குடும்பத்தினர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகில் உள்ள புதுக்கூரைப்பேட்டையை சேர்ந்த மாற்று சமூகங்களை சேர்ந்த முருகேசன் மற்றும் கண்ணகி கடந்த 2003ஆம் ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்டனர். இந்த திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த கண்ணகியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கண்ணகி மற்றும் முருகேசனுக்கு விஷம் கொடுத்து கொன்று எரித்து கொலை செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். கொலை செய்யப்பட்ட முருகேசனின் தந்தை சாமிகண்ணு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது. இதையடுத்து கண்ணகியின் தந்தை துரைசாமி, சகோதரர் மருதுபாண்டியன், உறவினர்கள் உட்பட 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த கடலூர் சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2021ஆம் ஆண்டு குற்றம் சாட்டப்பட்ட கண்ணகியின் சகோதரர் மருதுபாண்டியனுக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. மேலும் கண்ணகியின் தந்தை துரைசாமி மற்றும் உறவினர்கள் ரங்கசாமி, கந்தவேலு, ஜோதி, வெங்கடேசன், மணி, தனவேல், அஞ்சாப்புலி, ராமதாஸ், சின்னதுரை, உதவி ஆய்வாளர் தமிழ்மாறன், காவல் ஆய்வாளர் செல்வமுத்து ஆகிய 12 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தது. இந்த வழக்கிலிருந்து 2 விடுதலை செய்தது. இந்த நிலையில் மரண தண்டனையை உறுதிப்படுத்த வழக்கை கடலூர் நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பியது. தண்டனையை ரத்து செய்ய கோரி 13 பேர் தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்து வந்த நீதிபதிகள் PN பிரகாஷ், AA நக்கீரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று பிறப்பித்த தீர்ப்பில் கண்ணகியின் சகோதரர் மருதுபாண்டியனுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து உத்தரவிட்டனர். கண்ணகியின் தந்தை துரைசாமி மற்றும் கந்தவேல், ஜோதி, வெங்கடேசன், மணி, தனவேல், அஞ்சாப்புலி, ராமதாஸ், அப்போதைய காவல் ஆய்வாளர் செல்லமுத்து ஆகிய 9 பேருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை உறுதி செய்து அவர்களின் மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்தனர். மேலும் அப்போதைய உதவி ஆய்வாளர் தமிழ்மாறன் மீதான ஆயுள் தண்டனையை ரத்து செய்த நீதிபதிகள் வேறு ஒரு பிரிவில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையையும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஓராண்டு சிறை தண்டனையையும் உறுதி செய்தும் உத்தரவிட்டனர். துரைசாமியின் உறவினர்கள் ரங்கசாமி மற்றும் சின்னதுரை ஆகிய 2 விடுதலை செய்து நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். இதையடுத்து கந்தவேல், ஜோதி, வெங்கடேசன், மணி ஆகியோர் தங்களுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தனர். தமிழகத்தையே உலுக்கிய முருகேசன் கண்ணகி ஆணவ கொலை வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை வரவேற்று கடலூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் முருகேசன் குடும்பத்தின் சார்பில் விருத்தாச்சலத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. மேலும் தமிழக அரசு, மத்திய அரசு ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல், நகர செயலாளர் முருகன், மண்டல செயலாளர் ராஜ்குமார், ஒன்றிய பொருளாளர் ஸ்டுடியோ சக்திவேல், மாவட்ட துணை அமைப்பாளர் பழனிசாமி, ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி, சித்தேரிக்குப்பம் மகேஷ், ஒன்றிய பொறுப்பாளர் ஐயாதுரை, ஒன்றிய பொருளாளர் சண்முகம், தேவா மற்றும் குப்பநத்தம் முருகேசன் குடும்பத்தினர் பழனி, மகேஷ், செல்வமணி, செல்வகுமார், சின்று, ஜெயராஜ், பிரேம், ரஞ்சித், சரவணன், வீரா, மேட்டுக்குப்பம் கலை உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் முருகேசன் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் விருத்தாசல வட்டம் புதுக்குரப்பேட்டை கண்ணகி குப்பநத்தம் முருகேசன் இருவரும் கடந்த 2003ஆம் ஆண்டு ஆணவ படுகொலை செய்யப்பட்டனர். 21 ஆண்டுகள் கழித்து ஆணவ படுகொலை செய்தது கண்ணகியின் தந்தையும் அவருடைய சகோதரர் உட்பட்ட 20 பேர் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பை ஏற்க முடியாமல் உயர்நீதிமன்றம் அளித்த தண்டனையை, ஆயுள் தண்டனையும் மரண தண்டனையும் விலக்களிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை கண்ணகியின் குடும்பத்தார் அணுகியிருந்தனர். ஆனால் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் முன்மொழிந்து ஆணவ கொலை என்பது கண்டிக்கத்தக்கது, கண்டனத்துக்குரியது, ஆணவ கொலைகள் இதற்கு மேல் நடக்கக்கூடாது என்று வலியுறுத்தி இன்றைக்கு கண்ணகி முருகேசன் வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. தமிழக அரசு தொடர்ந்து தட்டச்சு தேர்வை நடத்த வேண்டி தமிழ்நாடு வணிகவியல் பள்ளி சங்கம் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாடு வணிகவியல் பள்ளிகள் சங்கத்தின் 56வது ஆண்டு மாநில பொதுக்குழு கூட்டம் கடலூரில் சங்கத்தின் மாநில தலைவர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான தட்டச்சு ஆசிரியர்கள், வணிகவியல் பள்ளிகள் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்ட நிலையில் 5 சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக மாநில தலைவர் சுரேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், தமிழக அரசு இந்த மாதம் 19ஆம் தேதி தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின் வாயிலாக ஒரு சில தேர்வுகளுக்கே தட்டச்சு தேர்வானது தட்டச்சு இயந்திரங்கள் மூலம் நடைபெறும் எனவும், பிறகு இதனை அறவே கைவிட்டு கணினியை பயன்படுத்தி நடத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளது தங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாகவும், கடந்த 55 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் தட்டச்சு தேர்வுகளை தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தால் நடத்தி வருகிறது. தமிழகத்தில் 4500 தட்டச்சு பள்ளிகள் இயங்குகின்றன. அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்டதும் 1000 தட்டச்சு பள்ளிகள் அங்கீகரிப்பிற்காக காத்துக் கொண்டுள்ளது என்றும், தமிழகம் முழுவதும் 5 லட்சம் குடும்பங்கள் தட்டச்சு பள்ளிகளை நம்பி வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் திடீரென தமிழக அரசு தட்டச்சு தேர்வை நடத்த மாட்டோம் என்று கூறி புதிதாக தாங்கள் கணினி மூலம் நேரடியாக தட்டச்சு செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனையை விதித்திருக்கின்றனர். இது நியாயமான செயல் இல்லை. 5 லட்சம் குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். பல பேர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய துர்பாக்கியமான நிலை ஏற்படலாம். அதற்கு முழு பொறுப்பும் தமிழக அரசு ஏற்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இப்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்ப இயக்குநருக்கு தவறான தகவல்களை கொடுத்து இந்த மேனுவல் டைப்ரைட்டிங் முறையை அழிக்க நினைக்கின்றனர் என்றார். உடனடியாக தமிழக அரசு தங்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்று தட்டச்சு தேர்வை நடத்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதுபோல தொடர்ந்து ஆயுசு போல
சுமார் 4 லட்சம் மாணவர்கள் எழுதுகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 4500 தட்டச்சு பள்ளிகள் இருக்கின்றன. அப்ரூவ்டு இன்ஸ்டியூட், அப்ரூவல் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு 1000 இன்ஸ்டியூட் வேறு தமிழ்நாடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைமையில் திடீரென தமிழக அரசு ஓரிரு